Hi friends, welcome to our channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு காட்றேன். நிறைய பேர் வந்து எனக்கு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிட்ச் பண்றது மட்டும் காட்டுங்க டீடைல் அப்படினு சொல்லிட்டு அப்பப்ப நான் வீடியோ போடும்போது கமெண்ட்ல சொல்வீங்க. நான் அப்போ வந்து போட என்னால முடியல. நிறைய வந்து நான் வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு முக்கியமான விஷயத்துக்காக என்னால அங்க இங்க திரும்பிக்கிட்டு கண்டிப்பா என்னால் வந்து போட முடியல. இனிமேல் வந்து ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நான் எடிட் பண்ணி கண்டிப்பாக போடுறேன். நிறைய வீடியோஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ற கண்டென்ட் தான் நம்ம வீடியோவில். ஃபுல் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லா பார்ட்ஸுமே ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு ½ அன் ஹவரில் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்லா பீஸுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் லைனிங் பீஸோட சேர்த்து. ப்ளவுஸோட பாடி பீஸ் கூட எல்லாமே நான் ஜாயின் பண்ணிக்குவேன். இப்படி தான் நான் வந்து நிறைய ப்ளவுஸ் வந்து தைப்பேன். இப்படி தைக்கும்போது நம்மளுக்கு வந்து நீட்டாக ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைச்ச ஃபீலே இருக்காது. இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்கும்போது நம்மளுக்கு சாதா ப்ளவுஸ் வந்து தைச்ச நேரம் மாதிரி தான் இருக்கும். அதே சமயம் நிறைய வேலை செஞ்ச மாதிரி நம்மளுக்கு இருக்காது. யாரெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட்லையும் நான் தைப்பேன். இப்போ ரீசெண்டாக வந்து அந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். பட் வந்து அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரியும் இருக்குது. ஆனால் தைக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ நம்மளுக்கு டைம் ஆகாத மாதிரி இருக்குது. நிறைய நேரம் மிஷினில் உக்காந்து தைக்காமல் நம்மளுக்கு கீழவே எல்லா வேலையும் நம்ம முடிச்சிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம ப்ளவுஸோட எல்லா பீஸுமே லைனிங் கிளாத்தோட வச்சு அட்டாச் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஒவ்வொரு பீஸும் நம்மளுக்கு வந்து அப்பப்போ நம்ம ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா மறுபடியும் எடுத்து வச்சு ஜாயின் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் வந்து இப்படி ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயம் வந்து நீட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பீஸுமே ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். கழுத்து பீஸு, அதுக்கப்புறம் பட்டி பீஸு, ஊக் பட்டி, ஐப்பட்டி, ப்ளவுஸோட பட்டி, முன்பக்க பட்டி வைக்கிறோம் இல்லையா, அந்த பட்டி எல்லாமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு தைக்கிறதுக்கு ஆரம்பித்தோன்னா நம்மளுக்கு சாதா ப்ளவுஸ் தைக்கிற அளவு தான் நம்மளுக்கு நேரம் இருக்கும். அதே சமயம் லைனிங் பீஸு நம்ம தைக்கும்போது எல்லாம் எடுத்து வச்சுட்டு பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கிட்டு தைக்கணும். ஏன்னாக்கா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு மிஷின் மேலே வச்சு தைக்க முடியாமல் ஸ்பேஸ் இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு ஒன்றுனா எடுத்து தைக்கிறவங்களும் இருக்காங்க. எனக்கு வந்து மிஷின் மேலே வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எனக்கு இந்த மாதிரி பீஸுங்க வந்து பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் நம்ம மிஷினோட கார்னரில் வச்சு அப்புறம் ஒரு பீஸாக வந்து ஸ்டிச் பண்ணுவேன். யாரெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒருத்தருக்கும் ஒரு நேரம் எடுக்கும். அது வந்து அவங்களோட தைக்கிறதோட வேகம் தான். நம்ம வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தைக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ப்ளவுஸோட நேரம் தைக்கிறதுக்கு நேரம் வந்து எடுக்கும். ஒரு சிலர் 1 மணி நேரத்தில் ப்ளவுஸ் தைப்பாங்க, ஒரு சிலர் 2 மணி நேரம் தைப்பாங்க, ஒரு சிலர் ஒரு நாள் ஃபுல்லாக அப்பப்போ கொஞ்சம் நேரம் தைப்பாங்க, ஒரு சிலர் ½ அன் ஹவர்லேயே தைச்சி முடிச்சிடுவாங்க. அது மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து எவ்வளோ நேரத்தில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நான் ப்ளவுஸ் தைப்பேன். அவ்வளோதான் என்னோடய ஃபாஸ்ட்டு. ஆனால் ரொம்ப வருஷமாக தான் தைக்கிறேன். எனக்கு என்னன்னா டிவி பார்த்துக்கிட்டே தைச்சி எனக்கு பழக்கம் ஆனதுனால என்ன ஆச்சுன்னா எனக்கு டிவி பார்த்துட்டே தைக்கிற அது மாதிரி தைச்சா தான் நம்மளுக்கு தைச்ச மாதிரி இருக்கும். நான் வந்து அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து மிஷின் மேலே ப்ளவுஸ் வச்சுட்டோன்னாக்கா அந்த ப்ளவுஸ் தைச்சி முடிக்கிற வரைக்கும் ஒரு சிலர்கிட்ட கூட பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ப்ளவுஸ் தைச்சி முடிச்சுடுவாங்க. பட் வந்து எனக்கு வந்து நானும் அது மாதிரி தைப்பேன். அது எப்போ தைப்பேன்னா ஏதாவது அவசரம் சீக்கிரமாக கொடுக்கணும் இந்த ப்ளவுஸு, டைம் இல்லை அப்படின்ற போது நான் வந்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவேன். நீங்கள் எப்படி தைக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்லீவ் வந்து பஃப் ஸ்லீவ், ஆஃப் ஸ்லீவ்லேயே பஃப் ஸ்லீவ் வந்து கட் பண்ணியிருக்கேன். லைனிங் பீஸ் தான் நான் மோஸ்ட்லி வந்து கட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் தான் மெயின் ப்ளவுஸ் பீஸை வந்து கட் பண்ணிக்குவேன்.
ஒரு சிலர் வந்து ப்ளவுஸ் பீஸ் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைனிங் அட்டாச் பண்ணிக்குவாங்க. நான் வந்து எப்போவுமே லைனிங் பீஸை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ப்ளவுஸ் பீஸ் மேலே வச்சு அட்டாச் பண்ணுவேன். எனக்கு வந்து இது பர்ஃபெக்டாக வரும், நீட்டாகவும் இருக்கும், எனக்கு குயிக்காகவும் இருக்கும் தைக்கிறதுக்கு. எனக்கு இது மாதிரி தான் பிடிச்சிருக்கு. நீங்கள் எப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபுல் ப்ளவுஸு தைக்கணுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக தைக்கணும். அப்போ ஏதாவது நம்மளுக்கு போர் அடிக்கும் இல்லையா தைக்கும்போது, அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அட்லீஸ்ட் ஒரு பாட்டு போட்டுட்டு, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு போட்டுட்டு அதை கேட்டுக்கிட்டே அப்படியே தைக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். சினிமா பார்த்துட்டு தைக்கிறத விட பாட்டு கேட்டுட்டு தைக்கும்போது நம்மளுக்கு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி ஃபீலும் இருக்காது, சீக்கிரமாகவும் தைச்சி முடிச்சிடலாம். நான் வந்து நிறைய வீடியோஸ் பார்க்குறத விட பாட்டு கேட்குறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல படம் போட்டால் நம்ம பார்த்து தான் ஆகணும். அதே மாதிரி ப்ளவுஸ் தைக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஒரு சில நேரத்தில் நம்ம சாப்பிட்றதுக்கு கூட மறந்துடுவோம். சீசன் நேரத்துல எல்லாம் நம்ம வந்து சரியாக கூட சாப்பிட மாட்டோம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சீசன் நேரத்தில் வந்து நம்மளுக்கு சாப்பாடு வந்து சாப்பிட பிடிக்கல அப்படி இல்லைன்னா சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அதோடு சேர்த்து நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா சீசனில் வந்து நிறைய ப்ளவுஸ் தைப்போம் நம்ம. அப்போ தைக்கும்போது நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து சூடாகும். உடம்பு சூடாகும், ஹீட் ஆகுதுன்னா என்ன ஆகும்னா உடம்பு வலி வர ஆரம்பிச்சிடும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து பாடி வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ வந்து பாடி பெயின் வந்துடும். அந்த ஹீட் ஆகாமல் இருக்கணும்னா நம்மளுக்கு வந்து அப்பப்போ நம்ம கூலிங்கான பொருள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அதே மாதிரி நிறைய ஜூஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா தயிர் சாதம் மெயினாக எடுத்துக்கலாம், இல்லை மோர் சாதம் அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பாடி வந்து கூலான மாதிரி நம்மளுக்கு ஃபீல் இருக்கும். நம்மளுக்கு பாடி ஹீட் ஆச்சு அப்படின்னாவே எதை வச்சு தெரிஞ்சுக்கலான்னா கண்ணெல்லாம் நம்மளுக்கு எரியும். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நம்மளுக்கு பாடி வந்து ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி கண் எரியும் போது என்ன நினைக்கிங்கன்னா ஏதோ நம்மளுக்கு கண் எரியுது அப்படின்னு நினைக்காம நம்மளுக்கு பாடி ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளாவது எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வந்து கூலிங்கான பொருளை வந்து சாப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு பாடி வந்து ஹீட்டு கம்மியாகிடும். கம்பு, சோளம் அந்த மாதிரி கஞ்சி எல்லாம் குடிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து பாடி வந்து ஹீட்டு கம்மியாகும். நீங்கள்லாம் விசில் தைக்கிறப்ப உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு, நீங்கள் வந்து அதை எப்படி சால்வ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா எப்போவுமே நாமளும் ஒரு டைலர் தான், நம்மளுக்கு தெரியாதது கூட அடுத்தவங்களுக்கு தெரியும். எல்லாமே நம்மளுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம இருக்கக்கூடாது. நம்மளுக்கு தெரியாதது ப்ளஸ் குயிக்காக நம்மளுக்கு வந்து நல்லா ஆகுற மாதிரி இருக்கிற டிப்ஸுன்னு வேறு யாராவது சொன்னால் கூட நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து குயிக்காக ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவேன். அந்த மெத்தட் வந்து நான் என்ன மெத்தடு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வர நான் போடுறேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோ வந்து யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளவுஸ் ஃபுல்லாகவே இப்போ வந்து எல்லா லைனிங் கிளாத்து கொடுத்து அட்டாச் பண்ணிட்டோம்னாக்கா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நார்மல் ப்ளவுஸ் தைக்கும்போது நம்மளுக்கு எந்த டென்ஷனும் இல்லாமல் எவ்வளோ க்ளீனாக தைப்போமோ அந்த மாதிரி நம்மளுக்கு க்ளீனாக தைக்கிறதுக்கு வரும். பாருங்கள், இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு தைச்சதே தெரியல, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வெயிட்லெஸ்ஸான ப்ளவுஸாக இந்த ஜார்ஜெட்டு, போனோம் அந்த மாதிரி சாரீஸ்க்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய பேர் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. பட் வந்து எனக்கு இந்த வெயிட்லெஸ்ஸான சாரீக்கு வந்து கொஞ்சம் திக்கான லைனிங் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்மளுக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப மெலிசாக இருக்கிற ப்ளவுஸ் பீஸ்க்கு வந்து லைனிங் கிளாத் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கொடுத்து தைச்சிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் நம்மளுக்கு நீட்டாகவும் வரும். நான் வந்து அந்த மாதிரி தான் எடுப்பேன் லைனிங்கு. என்னோடய வந்து கஸ்டமருக்கு வந்து நீயே எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக. அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அந்த மாதிரி தான் இந்த வெயிட்லெஸ்க்கான ப்ளவுஸ்க்கு வந்து வெயிட்டான வந்து லைனிங் பீஸ் கொடுத்து தான் நான் தைப்பேன். நீட்டாக இருக்கும். பாருங்கள், இது வந்து ஒரு பூனா சாரீ தான். பூனா சாரியிலே நம்ம வந்து லைனிங் கிளாத் வந்து நல்லா ஹெவியான லைனிங் கிளாத் வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் வந்து லைனிங் வாங்கி நம்ம தைக்கும்போது நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங்கே சூப்பராக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும்.
நீங்கள் எப்படி தைக்கிறீங்க, எந்த மாதிரி வந்து கிளாத்துக்கு வந்து எந்த மாதிரி லைனிங் போடுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து 34 சைஸ் ப்ளவுஸ் இவங்களுது. அதனால் நான் 3 இன்ச்சு அளவில் வச்சு அந்த பாடி வந்து டாட் வச்சுருக்கேன். 3, 4, 5 அந்த அளவுக்கு மார்க் பண்ணி அந்த 1 இன்ச்சை வந்து நான் டாட்டாக வந்து பிடிச்சிருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும் அந்த ப்ளவுஸ் வந்து. இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு போட்டு காட்டும்போது நல்லா அழகாக இருந்தது, நீட்டாகவும் இருந்துச்சு. நான் வந்து டாட்ஸ் வந்து எப்போவுமே இப்படி தான் பிடிப்பேன், எந்த அளவும் எடுக்க மாட்டேன். அந்த கப் ஷேப் வந்து கொஞ்சம் நீட்டாக வரணுன்னா நம்மளுக்கு அந்த 3 டாட்டும் வந்து ஒன்று சேர்கிற இடத்துல வந்து ஒரு இன்ச்லேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு கேப் இருந்தால் போதும், நம்மளுக்கு நீட்டாக வரும். இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்து அப்புறம் நூல் எல்லாமே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பட்டி பீஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டி பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸாக இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு சாதா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு 1/2 hour ஆகும். அந்தளவுக்கு தான் நம்ம லைனிங் ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அந்தளவுலேயே நம்ம வந்து சீக்கிரமாக தைச்சி ப்ளவுஸை வந்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவும் இருக்கும். ஒவ்வொரு பார்ட்டாகவும் நான் அப்பப்போவே லைனிங் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பார்ட்டாகவே நம்ம ஜாயின் பண்ணும்போது நிறைய ப்ராசஸ் பண்ண மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து ஃபுல் ப்ளவுஸ் வந்து இதே மாதிரி எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு நார்மல் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறனோ அதே மாதிரி தான் தைச்சிருக்கேன். இந்த ப்ளவுஸு தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ப்ளவுஸோட வியூ வந்து நான் நெக்ஸ்ட்டு கிளிப்பில் வந்து ஆட் பண்ணுறேன். பாருங்கள், ஃபுல் ப்ளவுஸ் வியூ வந்து சூப்பராக இருக்குது. அந்த ப்ளவுஸ் வந்து அந்த கஸ்டமர் போட்டு காட்டும்போது இன்னும் நீட்டாக அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் வந்து இந்த ப்ளவுஸுக்கு ஹைலைட்டே இந்த லைனிங் பீஸ் தான். அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அந்த லைனிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து நானே எடுத்துகிட்டு வந்து தான் உங்களுக்கு தைச்சி கொடுத்தேன். மறுபடியும் இந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆசை வந்துடுச்சு. நிறைய ப்ளவுஸ் வந்து தைக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் ப்ளவுஸோட வியூ வந்து இப்படி தான் இருக்குது. நடுவில் வந்து கரண்ட் கட் ஆகிடுச்சு, அதனால் நான் தைக்காமல் எழுந்துட்டேன். அதுக்கப்புறம் திடீர்னு கரண்ட் வந்துச்சு, நம்ம வந்து ஃபோன் ஆன் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஃபுல் ப்ளவுஸோட வியூ வந்து இப்படி தான் இருக்குது. பாருங்கள், ஃபுல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த கஸ்டமர் வந்து 2.5 இன்ச் அளவு தான் ஷோல்டர் வைப்பாங்க. 2.25லேருந்து 3 அளவுக்கு வந்து கழுத்தின் அகலம் வச்சு தைப்பேன். நல்லா நீட்டாக இருக்கும். பப் ஸ்லீவும் சூப்பராக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர்